வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட ஆதிக்ஷ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இப்படியும் மாற்றிக்கலாம், ஸோ எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார்ட்டூனா நம்மளோட ஃபேஸை வந்து மாற்றுறது தான். ஸோ இந்த ஒரு இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் டிப்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து அது என்ன அப்படின்றத சொல்லிவிடுங்க. ஸோ வேற என்னங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாம், இன்னொன்று இருக்கு, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல் உங்கள் ஃபோன் எடுத்துக்கணும். ஸோ ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் வந்து இங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன். ஸோ ஃபோன் கிட்ட நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டூன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டூன் ஆப் அப்படின்றது வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ எடுத்தோடனே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோட்டோஸ் எதுவோ ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம், அதாவது ஒரு போரிங்கான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு ஸோ எந்த ரேஷியோ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1504, அதுக்கப்புறம் வித்து வந்து 1504, ஹைட்டு வந்து 1215. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து எந்த கட்டோ ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா கீழே இருக்கிற ஓகே பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சு, ஏன்னா நான் அதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து இது பண்ணிடுச்சு. ஸோ என் ஃபேஸை பார்க்கறதுக்கு எனக்கே வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்ஸ் வந்து விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எதுனால விடுறாங்கன்னே தெரில. அவங்களும் சம்பாதிக்கணும்ல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர்னாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த எரேஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரேஸ் டூல்குள்ளே போகும். ஸோ இதை நீங்கள் லைட்டாக அப்படியே ரிமூவ் பண்ண அந்த ரெட் கலர் வந்து நீங்கள் எங்கே மார்க் பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு லெவல் நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அது தேவை கிடையாது. ஸோ அதனால் சாதாரணமாக வெளியே வந்துடுங்க. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் கீழே உள்ளதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எங்கே இருக்கும்னா இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இந்த ஒரு ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் வந்து பிக்சார்ட் வந்து அடுத்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ பிக்சார்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஒரு பிக்சார்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாகின்லாம் பண்ண கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்காம நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் எதுவோ வந்து அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே ஃபோட்டோ கொடுக்க முடிஞ்சா இது பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உண்மையில வந்து இதில் இருக்கிறத விட அது சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். ஸோ எடிட்டிய ஃபோட்டோவில் நான் வந்து 2 பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ போயிட்டு என்ன ரேஷியோ வேணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ கிராப்பில் டூல்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிராப் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சோசியல் மீடியாஸோட ரேஷியோஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து யூடியூபுக்கு வந்து இப்போதைக்கு இது தேவை கிடையாது. ஸோ நம்ம எதை எடுப்போம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்காக வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம் போர்ட்ரைட். ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சைட்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இங்கனக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம எடுத்தது வந்து எல்லோ கலரு. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலரை கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ சென்டர் எதுவோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அந்த ஒரு ஃபோட்டோவை எடுக்கணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணதில் இப்போ நீங்கள் டூன் ஆப்பில் வச்சுருந்தா அந்த ஒரு டூன் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்களா, ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை இப்போ எடுங்க. ஸோ டூன் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ண இந்த ஒரு ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூம் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதில் அந்த கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல கட் அவுட்ன்ற ஆப்ஷன். ஸோ அந்த ஒரு கட் அவுட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு அது ஒர்க் ஆகலை. சரி இப்போ பர்சன் ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அதனால நம்ம அவுட்லைனே வந்து போட்டுக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட்லைன் வந்து போட்டுட்டேன். ஸோ சும்மா சாதாரணமாக ஒரு ரஃபாக வந்து போடுங்க. ஸோ அடுத்ததான் ஒரு முக்கியமானதே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ரீஸ்டோர் இல்லைன்னா எரேஸ், ஸோ எரேஸ்ன்ற ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வந்து நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணி இதுவாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதையும் வந்து கலர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே வந்து கூட இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அப்படின்றத கொடுத்தக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஃபோட்டோ நீட்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இதில் உள்ள அந்த ஒரு கலருமே, அதாவது நம்மளோட ஃபேஸோட டோனும் ஸோ அந்த ஒரு பாடியோட டோனும் மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கனக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்ஜஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ போனீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எங்கன்னா இந்த இங்கனக்குள்ள இருக்கு. ஸோ அந்த ஒரு சேச்சுரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அதை அல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் பண்ணவே தேவையில்ல. ஸோ நீங்கள் டிக்கு கொடுத்துட்டு எல்லாமே வந்து வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீட்டாக வந்து நீங்கள் இந்த ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து டிக் கொடுத்துருங்க. ஸோ வேற ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டு ஸோ ட்ரா எங்கே இருக்கும்னா இந்த இங்கனக்குள்ள வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரா ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ட்ரான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் இதில் எப்படி இருக்கோ அதே டோனை வந்து நீங்கள் அந்த கலரில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நீட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷோட அந்த சைஸ் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒப்பாசிட்டின்றத விட நீங்கள் கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் இங்கனக்குள்ள இருக்க அந்த ஹார்ட்னஸை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சாகணும். ஸோ செட் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஹார்ட்னஸ் மட்டும் லைட்டாக வந்து டிம்மாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் எரேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கொஞ்சம் நீட்டாக வந்து அதை மாற்றி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே அதை சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ உண்மையிலே வந்து இது ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரியே வந்து இன்னொரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இந்த டூன் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதை விட அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து அது ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ அதனால தான் வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இதோட பார்ட் 2 கூட அது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இப்பயே வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உண்மையை விடைபெறுவது ஆதிக்ஸ் ஃப்ரம் கிரேசி சைபர்.